ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்இபியிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்எஸ்டிசி அதாவது தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திலிருந்தும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்கள் வந்து வந்துட்டு தான் வந்து இருக்குது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே வந்து இந்த காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி இப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போமே வந்து சிரமம் பார்க்காம அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்புறமா தான் எக்ஸாம் எல்லாம் வரும். ஓகேவா? உடனே நாளைக்கே ஒரு வாரம் கழிச்சு அந்த எக்ஸாம் வந்து வராது. ஓகேங்களா? அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போவே வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே குரூப்ல வந்து வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னென்ன போஸ்ட்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் புரோகிராமர், அக்கவுண்டன்ட் இதெல்லாம் வந்து சேர்த்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் கேட்டகரியில 391 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல இருந்து தான் வந்து டிஎன்இபில இருந்து தான் வந்து அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 25 வேக்கன்சி வந்து அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீசர். ஓகேவா? இது வந்து டிஎன்இபில இருந்து செப்பரேட்டா வந்து ரிலீஸ் பண்ணது. ஓகேவா? இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் கேட்டகரிக்கு நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி. பிஇ டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கு ஈக்குவலன்ட்டா படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு குடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரு ஆல்ரெடி வந்து இந்த அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல அதாவது டிஎன்இபில ஆல்ரெடி அப்ரென்டிஸ்ஷிப் பண்ணவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து குடுக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். கஷ்டப்பட்டு வந்து அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் முடிச்சவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீசர். அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து 10த், 12த் அதுக்கப்புறம் வந்து ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க அது கூட ஃபைனல் எக்ஸாமினேஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு. அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன பாஸ் பண்ணியிருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா. அதிலிருந்து வந்து நீங்க அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது 2மே வந்து பார்த்துக்கோங்க. நீங்க என்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்ட்டு. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரையிலும் அதர்ஸுக்கு அதாவது ஜெனரல் கேட்டகரில அப்ளை பண்றவங்களுக்கு 32 வயசு வரலும் குடுத்துருக்காங்க. அதே மாரி பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டெஸ்டிடியூட் எல்லாம் ஏஜ் அதிகமா குடுத்துருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. அதே மாரி பிசி, எம்பிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா 34 வயசு வரலும் குடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு. மத்ததுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து தேவையில்ல. எந்த ஏஜா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியா இருந்தா 37 வயசு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மத்த போஸ்ட்டுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எந்த ஏஜா இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷனு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அதாவது டிஎன்எஸ்டிசில தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து பாருங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இருக்குதான்னு கூட நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. ஜோன் வைஸ். இப்போ கும்பகோணத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 டிஸ்ட்ரிக்ட் வரும். அந்த மாதிரி தான். சரிங்களா? அ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் இதெல்லாம் டெக்னிக்கல் வேக்கன்சி. ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன்ல மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ஓகேங்களா? எம்எம்வின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, எம்டிசி ஓகேவா? அதுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎன்எஸ்டிசி கும்பகோணம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம், மதுரை, அப்புறம் எஸ்சிடிசி பஸ் உங்களுக்கு தெரியும். அதிலிருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் எலக்ட்ரிஷியன்ல ஓகேவா? அதே மாரி அந்த எம்டிசி, கும்பகோணம், கோயம்புத்தூர் அதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்களா? அதே மாரி ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் வெல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு சில கேட்டகரி குடுத்துருக்காங்க. இதில வந்துலாம் பார்த்தீங்கன்னா, எஸ்சிடிசி வரல. அதே மாரி ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஃபிட்டரு, அதுக்கப்புறம் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் டீசல் மெக்கானிக், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஏசி மெக்கானிக், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஷீட் மெட்டல்
அதுல இருந்தெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட்ல வந்து வேக்கன்ஸீஸ் வந்து இருக்கு பாருங்க. ஓகேவா? இதுல வந்து எவ்வளோ வேக்கன்ஸீஸ் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இன்கிரீஸ் பண்ணவுமே வந்து ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க தாராளமா வந்து விண்ணப்பிங்க. இன்னொரு விஷயம் எலக்ட்ரிக்கல்ல இருந்தும் வந்து இதுல நோட்டிஃபிகேஷன்ல வேக்கன்ஸி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் கேட்டகரி டிஎன்இபில இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 656 வேக்கன்சி ஓகேவா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதையுமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும். சேலரி லெவல் எல்லாமே குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் கேட்டகரி ரூ. 21,100 உங்களுக்கு பேசிக் சேலரியா வந்து புரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அதில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 18,000 உங்களுக்கு மினிமம் சேலரியா வந்து புரொவைட் பண்ணுவாங்க. இதற்கான ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க ஓசி கேட்டகரில அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் 30 ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா, 32 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. இதே பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஏ அந்த மாரி எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் 35 வயசு வரலும் குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவா இருந்தா 40 வயசு வரலும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதே அந்த எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது. எந்த ஏஜா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் அதில வந்து பார்த்தீங்கன்னா, 10த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 10த் ப்ளஸ் ஐடிஐயும் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ட்ரேட்ல வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங்குமே வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அந்தந்த ட்ரேடுக்கு அந்தந்த ஐடிஐல வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்ப எலக்ட்ரீஷியனுக்குன்னா எலக்ட்ரீஷியன் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும். வெல்டருக்குன்னா வெல்டர் ட்ரேடு அந்த மாரி தான் வந்து இதில வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபிட்டர் ட்ரேடு, டீசல் மெக்கானிக் ட்ரேடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏசி மெக்கானிக் ட்ரேடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷீட் மெட்டல் ட்ரேடு அதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல். அதுக்கு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். அது இல்லன்னா ஈக்வலன்ட்டா படிச்சிருந்தாலும் ஓகே அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ ட்ரிபிள் இ படிச்சிருந்தாலும் ஓகே. அதுக்கு ஈக்வலன்ட்டா படிச்சிருந்தாலும் ஓகே அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சில இருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நம்ம பார்த்த டிஎன்எஸ்டிசியா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல்து ஒரு வேக்கன்சியா இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து தான். ஓகேவா? கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல்ல இருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு நீங்க ஜூலை 12ஆம் தேதி வரலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேவா? இதுல வந்து பேப்பர் 1, பேப்பர் 2ன்ட்டு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போ இதற்கு முன்னாடி பார்த்த அந்த எலக்ட்ரிக்கல் வேக்கன்சி அத காமிக்கிறேன் இருங்க. நான் இந்த இபி வேக்கன்சி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலு, அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீசர்ன்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் டிஎன்பிஎஸ்சில இருந்தா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த கேட்டகரிலனா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். அதிலிருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடியே வந்து அந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டு செப்பரேட்டா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது கூட இந்த வேக்கன்சி எல்லாம் சேர்த்திருக்காங்க. ஓகேவா? இந்த 391 வேக்கன்சி, 25 வேக்கன்சி இந்த எலக்ட்ரிக்கல் வேக்கன்சி வந்து சேர்த்திருக்காங்க. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ப செப்பரேட்டா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஆல்ரெடியே வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா வந்து குடுக்குறேன். அது மூலமா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணாங்கன்ட்டு 21/5/2025 அப்போ வந்து 615 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 418 வேக்கன்சி ஆட் பண்ணி டோட்டலா 1033 வேக்கன்ஸீஸ் சரிங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுவுமே வந்து பாருங்க. டிஎன்பிஎஸ்சி ஆஸ் யூசுவல் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியும். யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னாலும் சொல்லுங்க. நான் அப்ளை பண்ணி குடுக்குறேன். இத வந்து மஸ்ட்டா உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.